இவங்க இன்னொரு கோல்மால் பண்ணுறாங்க. இது வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக அரசின் இலவச பேருந்தில் பயணம் பண்ணக்கூடிய அது ஒயிட் போர்டு பஸ் ரொம்ப கம்மி தான், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. பயணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இது புரியும் நான் சொல்ல வர்றது. டிக்கெட் வாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் தரும்போது நீங்கள் என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? 2 டிக்கெட் தருவாங்க உங்ககிட்ட. எதுக்கு 2 டிக்கெட்டு? நான் ஒரு ஆள் தானே போகிறேன். எதுக்கு 2 டிக்கெட்டுனா கணக்காட்டுறதுக்கு. தேர்தல் நேரத்தில் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. 5000 கோடி பேர் தமிழக பஸ்ஸில் இலவசமாக பெண்கள் பயணம் பண்ணாங்க. 5000 கோடி. தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையே 10 தான் இருக்கு. இவங்க சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆக்சுவலாக முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பேசும்போது இந்த விஷயம் சொன்னோம். நான் டெய்லி பஸ்ல தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு நாள் யதார்த்தமா கண்டக்டர் என்ன பண்றான்னு பார்த்தேன். சகஜமா உங்களுக்கு கொடுக்குற டிக்கெட்ல 2 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு விஷயம்னா கூட இன்னொரு இடத்துல சில இடத்துல ஆட்கள் ஏறுறதே இல்லை. அவர் ஒரு 10 டிக்கெட் கிழிக்கிறாரு. அதை அடுத்த ஸ்டாப்ல கீழே போட்டுட்டு திரும்ப அடுத்த 10 டிக்கெட் கிழிக்கிறாரு. நான் கேட்டேன், எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்கப்பா, எங்களுக்கு இந்த இதுல வந்து இவ்வளோ டிக்கெட் ஏறினா தான் நாங்கள் கணக்கு காட்ட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு, இதை நாங்கள் செய்யணும்னு சொல்லி கம்பல் பண்றாங்க.